வணக்கம். கம்யூனிஸ்ட் கட்சியின் மூத்த தலைவரும் சுதந்திர போராட்ட தியாகியுமான ஐயா நல்லகன் அவர்களுடைய மறைவுக்கு எங்கள் ஸ்ரீவைகுண்டம் மண்ணுக்கு அவர் பெயர் சொன்னாலே ஒரு பெருமையாக இருந்தது. இப்போ அவர் மறைவை கேட்டு நாங்கள் மிகுந்த துயரமும் துன்பத்திலும் இருக்கிறோம். எங்களுடைய கோரிக்கை என்னவென்றால், மிக பெரும் ஒரு அரசியல் தலைவரும் உலக அரசியலில் இவரை போல் மூத்த ஒரு அரசியல் தலைவர் இருந்ததில்லை. அவர் மறைவு அனைத்து அரசியல் தலைவர்களுக்கும் மிகுந்த வருத்தத்தையும் வேதனையும் அளிக்கிறது. எந்த ஒரு அரசியல் கட்சி தலைவராக இருந்தாலும் ஒரு அரசியலில் தூய்மையானவரும் சுத்தமானவரும் என்கின்ற பெயரில் அனைவருமே வயதுக்கு மூத்த அரசியல்வாதி என்கின்ற பெயரில் அவரிடம் வணங்கி செல்வதுதான் வழக்கம். அப்படிப்பட்ட மிக சிறந்த அரசியல் தலைவருக்கு இந்த பகுதி பொதுமக்கள் சார்பாக அரசு சார்பில் அவர் உடம்பை கூட மருத்துவக் கல்லூரி மாணவர்களுக்கு உடலை தானம் பண்ணிவிட்டார்கள். அவர்கள் பெயரில் மெரினா கடற்கரையில் அவருக்கு ஒரு நினைவிடம் எழுப்பிட வேண்டும் என்று இந்த பகுதி பொதுமக்கள் சார்பாக அரசுக்கு கோரிக்கை வைக்கிறோம். எங்கள் மண்ணின் தாமிரபரணி நதியின் மணல் திருட்டை போக்கும் விதமாக பசுமை தீர்ப்பாயம் வரைக்கும் சென்று அந்த தாமிரபரணி நீர்நிலைகளை பாதுகாக்க வேண்டும், நிலத்தடி நீரை பாதுகாக்க வேண்டும் என்கின்ற நோக்கத்தில் மண் திருட்டை தடுத்து அது உச்ச நீதிமன்றம் வரை சென்று வழக்கு தொடர்ந்து தான் போனாலும் தன் சரித்திரமும் புகழும் நிற்க வேண்டும் என்கின்ற ஒரே நோக்கத்தில் இந்த மண்ணையும் இந்த நீர்நிலையும் காப்பாற்ற மிக பெரும் ஒரு ஒப்பற்ற தலைவர். அவர் மறைவுக்கு இந்த பகுதி பொதுமக்கள் சார்பாக ஆழ்ந்த இரங்கலையும் வருத்தத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். ஸ்ரீவைகுண்டத்திலிருந்து சித்திரவேல்.